துலாம் ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏஞ்சல் தரக்கூடிய வாழ்நாளுக்கான மெசேஜ் ஆர் அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வேலை பிரச்சனைக்குரியது, ஒரு இடம் பிரச்சனைக்குரியதுன்னு தெரிஞ்சே நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு அதை போய் பண்ண மாட்டீங்க. என்ன மாதிரியான நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் தொடர்ந்து நீங்கள் வந்து அதை எப்படி முறியடிக்கிறதுன்றத நோக்கி போயிட்டு. துலாம் ராசி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் எந்த நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 8. ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சாரா ஹீலிங் சேனல். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். ஸோ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு எந்த ஏஞ்சல் நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம். பொதுவாக எல்லாருக்கும் கேள்வி இருக்கும், நான் என்ன ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணால் எனக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், வாழ்நாள் முழுக்க அது எந்தெந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்விகள் இருக்கும். ஸோ அதற்கு வந்து உங்கள் ராசிக்கு இந்தந்த விஷயங்களுக்கு நீங்கள் இந்தந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும், எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக உங்களுடைய வேலை தொழில் சார்ந்து, உங்களுடைய நிதி நிலைமை சார்ந்து, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்து. ஸோ இந்த 3 விஷயங்களுக்கும் நாம் தனித்தனியாக வரக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்நாளுக்கே ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் ஆர் மெசேஜ் என்ன அப்படின்றதையும் இதே பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ராசிக்கான உங்களோட ஏஞ்சல் நம்பர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுட்டு அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும், நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் வந்து காப்பாற்றப்படுவீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் உங்களோட ரீடிங் பார்த்துட்டு அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ், வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தராக நம்ம இது மாதிரியான அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்மளுடைய சாரா டேரோ அனதர் சேனலோடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். டேரோ கார்ட் ரீடிங் பற்றி நிறையா விஷயங்கள் அதில் இருக்கும், நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும், கைடன்ஸ் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ராசிக்கு வரக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். ஸோ பொதுவாக ஏஞ்சல் நம்பர்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம்னா, உங்களுடைய மொபைல் வால்பேப்பர்லேயோ இல்லை வந்து அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்லேயோ இல்லை உங்களுடைய வீட்லேயோ உங்களுடைய ஆஃபீஸ் கேபின்லேயோ தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்கலாம் உங்களுடைய அந்த உங்களுக்கு வரக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸை வச்சு ஏதாவது ஒரு பிளெயின் பேப்பர் எடுத்துக்கலாம். அந்த பிளெயின் பேப்பர் எடுத்துக்கிட்டு ஏஞ்சல் நம்பரை முன்னாடியும் பின்னாடியும் எழுதிட்டு இடையில இருக்கக்கூடிய அந்த மிடில் கேப்பில் உங்களுடைய விஷஸ், உங்களுடைய ஆசைகள், வேண்டுதல்கள் எதாக இருந்தாலும் அதில் நிறைவேறின மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அது வந்து குறிப்பிட்டு 3 டைம்ஸ், 7 டைம்ஸ், 21 டைம்ஸ், 54 டைம்ஸ் அந்த மாதிரி உங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ இதை எழுதி கூட ஒரு ஆசை நிறைவேறும் போது நீங்கள் ஜஸ்ட் அதை வந்து மார்க் பண்ணிகிட்டே வரலாம். டெய்லி நீங்கள் எழுதி கூட அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு போய் கோவில் குளங்கள்லேயோ இல்லை கடல்லையோ நீங்கள் வந்து அந்த பேப்பர்ஸை வந்து விடலாம். ஆர் பௌர்ணமி தினத்தில் கூட நீங்கள் ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி குட்டியாக அமைச்சிட்டு அதில் கூட அந்த பேப்பர்ஸை வந்து நீங்கள் போட்டு பர்ன் பண்ணலாம் அது நடந்ததுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் பண்ண முடியாது என்னால் அப்படின்னாலும் இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் மனசில் நினச்சி அதுக்கப்புறம் உங்களுடைய ஆசைகளை அப்படியே நீங்கள் விஷனைஸ் பண்ணுறது, அதை வந்து நீங்கள் வேண்டிக்கிறது, இதுவும் செய்யலாம். ஸோ இந்த 3 வகையான பேட்டர்னில் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதற்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அவுட்கம்ஸாக கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ உங்கள் ராசிக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். துலாம் ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏஞ்சல் தரக்கூடிய வாழ்நாளுக்கான மெசேஜ் ஆர் அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் துலாம் ராசி உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 929. ஸோ இந்த 929 ஏஞ்சல் நம்பரை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய டாக்ஸிக்கான விஷயங்கள் உங்களோட வேலையில் இருக்குது, உங்களோட தொழிலில் இருக்குது, நிறைய நெகட்டிவான விஷயங்கள் உங்களை சுற்றி இருக்குது வேலை தொழில் சார்ந்து அப்படின்னா அதுலேருந்துலாம் உங்களால் வெளியேற முடியும், ரிலீஸ் ஆக முடியும். அண்ட் உங்களை விட்டு போகிற சில விஷயத்த நீங்கள் போய் இழுத்து பிடிக்காமல் அதை லெட் கோ பண்ண விடுவீங்க. ஓகே போயிட்டு போங்க,
பார்த்துக்கலாம். அந்த ஒரு மனநிலை, அந்த மனநிலையே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா மேற்கொள்வீங்க. ஸோ ஒண்ணு போனா ஒண்ணு நிச்சயமா கிடைக்கும் அப்படின்றது. ஸோ எது பின்னாடியும் நீங்க போய் தேடி அலைய மாட்டீங்க. அண்ட் உங்களுக்கு எதெல்லாம் போகுதோ அத விட பல மடங்கு நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்பவே வந்து பார்ப்பீங்க. ஸோ என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முக்கியம். தென் அதுக்கப்புறம் தான் அந்த வேலை, தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம். அதில எனக்கு மரியாதை குறைவா எதாவது நடக்குதுன்னா, நான் அத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஸோ இந்த ஒரு ஆட்டிட்யூட் உங்களால கான்ஃபிடென்ட்டா கொண்டு வர முடியும். அண்ட் அதனாலே நெறைய விஷயங்கள்லேருந்து மூவ் ஆன் பண்ணுவீங்க. அதாவது ஒரு வேலை பிரச்சனைக்குரியது, ஒரு இடம் பிரச்சனைக்குரியதுன்னு தெரிஞ்சே நீங்க வந்து உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட விட்டு அத போய் பண்ண மாட்டீங்க. ஸோ இத வந்து கான்ஃபிடென்ட்டா இத எடுப்பீங்க. ஸோ அந்த விஷயங்கள வந்து நீங்க கரெக்ட்டா டீல் பண்ணுவீங்க. இதுக்கு இந்த நம்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களோட வேலை, தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு சுதந்திரமான போக்கு ஏற்படும். ஒரு ஃப்ரீடமா செயல்படுவீங்க. ஓகே, என்னோட மைண்ட் செட்டுக்கு இது சரியா இருக்கும்னு நெனைக்கிறேன். இத நான் பண்ணா கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். அது என்னால பண்ண முடியுது. அப்படின்ற அந்த ஃப்ரீடம் கிடைக்கும். ஸோ இந்த 929 ஏஞ்சல் நம்பர நீங்க யூஸ் பண்ணலாம். துலாம் ராசி உங்களுடைய பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு நீங்க எந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். 938. ஸோ இந்த 938 ஏஞ்சல் நம்பரை நீங்கள் ரெகுலராக உங்களுடைய ஃபினான்ஷியல் விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் தொடர்ந்து ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறதுக்கான விஷயங்கள் ஏற்படும். ஸோ பணம் வந்து இன்றைக்கி ஒரு 10,000 வருதுன்னா நாளைக்கு ஒரு 20,000 மாறும். ஸோ அந்த மாதிரி வந்து அப்டேட் நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில். என்ன மாதிரியான நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் தொடர்ந்து நீங்கள் வந்து அதை எப்படி முறியடிக்கிறதுன்றத நோக்கி போயிட்டே இருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய தெம்பு, பலம் உங்களுக்கு பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய கைடன்ஸும் கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய பொருளாதாரம் நிலை உயர்றதுக்கு அந்த மாதிரி ஒரு முக்கியமான கைடன்ஸ் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அந்த ஒரு எய்ம் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அண்ட் அதில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் உங்களுக்கு ஏற்படும் இந்த நம்பர் யூஸ் பண்ணுறதால அப்படின்னு இருக்கு. ஸோ துலாம் ராசி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் எந்த நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 8. ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர் 8 நீங்கள் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயத்துக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வைஸ் உங்களுக்கு மிகப்பெரிய அபண்டன்ஸ் ஏற்படும். ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் அபண்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவும் ஃபினான்ஷியலாகவும் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுக்கறதுக்கு அதற்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க ஆரம்பிக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில். அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்போவுமே வந்து அடுத்தடுத்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டை நோக்கி வந்து போகும். நெக்ஸ்ட் லெவலில் வந்து போயிட்டே இருக்கும். அண்டு இமோஷ்னலி வந்து ரிலேஷன்ஷிப்பில் அழுகையை மட்டும் பார்த்துருக்கீங்க, இல்லை கஷ்டத்தை மட்டும் பார்த்துருக்கீங்க, விரக்தியை மட்டும் பார்த்துருக்கீங்கன்னா இந்த ஏஞ்சல் நம்பர் 8 யூஸ் பண்ணும் போது இமோஷ்னலி நீங்கள் சந்தோஷமாகறதுக்கான விஷயங்களும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நடக்க ஆரம்பிக்கும். துலாம் ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போது உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன லைஃப் டைமுக்கு அப்படின்றத பார்க்கலாம். துலாம் ராசி, ஸோ உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது உங்களுக்கு எப்போல்லாம் ப்ரொடெக்ஷன் வேணும்னு நினைக்கிறீங்களோ, எப்போல்லாம் ஒரு விஷயத்த கிளாரிட்டி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம் ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி வேணும்னு நினைக்கிறீங்களோ, ஆன்மீக ரீதியாக கனெக்டிவிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இல்லை ஒரு நல்ல ஞானம் கிடைக்கணும், என் மனசுக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு, ஞானம் இதெல்லாம் கிடைக்கணும்னு நினச்சாலும் சரி, இந்த விஷயங்கள்லாம் எப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த டைம்லாம் நீங்கள் உங்களுடைய ஏதாவது ஒரு கார்டியன் ஏஞ்சலை நினச்சிட்டு, அதாவது அது தெய்வமாக இருக்கலாம், இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு ஏஞ்சலாக இருக்கலாம், இல்லை யூனிவர்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு கார்டியன் ஏஞ்சலாக மனசில் நீங்கள் நினச்சிட்டு அந்த ஏஞ்சல் நினச்சி நீங்கள் ஒயிட் கலர்ஸை வந்து வேர் பண்ணிக்கலாம். வேர் பண்ணிக்கிட்டோ இல்லை வந்து ஒயிட் கலர்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலோ ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனும் கிடைக்கும், கிளாரிட்டியும் கிடைக்கும், அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரீதியான கனெக்டிவிட்டி ஏற்படும், நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும். ஸோ இந்த ஒயிட் உங்களுக்கு உங்களுடைய ஆரா வைப்ரேஷனை அதிகப்படுத்தி பாசிட்டிவ் ஆக்கி கொடுக்கும். அதனால் ஒயிட் அண்ட் உங்களுடைய கார்டியன் ஏஞ்சலை கனெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயங்களில் நல்ல ஒரு தெளிவான நிலை ஏற்படும் அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நேயர்களே, உங்கள் ராசிக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்
அண்ட் உங்கள் ராசிக்கான ஏஞ்சல் தரக்கூடிய மெசேஜ் என்ன, அட்வைஸ் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, this is Sarah from Sarah Healing.